வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th T20 அகைன்ஸ்ட் இந்தியா எதனால தோத்தாங்கன்னா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 12-3 இந்தியா வாக்குனாங்களா, அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆகும். T20 அதெல்லாம் வந்து சகஜம் தான். அதுக்கப்புறம் 79-5 இருந்தாங்க இந்தியா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தே குட் ஹவ் அட்டாக் த போர். அதாவது சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அந்த ஒரு பவுன்சர் டாக்டிக்ஸ் போட்டு கொஞ்சம் அட்டாக் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிச் டெலிவரிஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஹர்திக் பாண்டியாக்கும் சிவம் துபேக்கும் அவங்களால வளைச்சு அடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான ரீசன் அவ்வளவு பெரிய ஒரு 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணதுக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேவர் 62 ஃபார் நோ லாஸ். டக்குன்னு 3 விக்கெட் போச்சு, அது எல்லாமே ஓகே. பட் மிடில் ஆர்டர்ல ப்ரூக் செம்மையா ஆடி ஒரு 50 போட்டாரு. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பிளேயர் எப்படி வந்து திலக் வர்மா சென்னை T20 மேட்ச்ல வந்து கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணாரோ அந்த மாதிரி மேபி ப்ரூக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாம வருணோட லாஸ்ட் ஓவரை பார்த்து ஆடிட்டு கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு கேக் வாக்கா இருந்திருக்கும். பட் ஆனா வரவங்க சும்மா சுத்தி அவுட் ஆனாங்க. எப்படி இந்தியா பவர் பிளேல சுத்தி அவுட் ஆனாங்களோ அது ஒரு மேஜரான ஒரு ரீசன். அதுல எந்த டவுட்டும் இல்ல. பிளஸ் கன்கஷனா ஹர்ஷித் ராணா வந்தார் பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாம சிவம் துபேக்கு அவர் வந்து 3 விக்கெட் எடுத்தாரு. இது ஒரு பெரிய ரீசன்.